ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இன்றைக்கு இருக்கிறது. ஸோ இதை கொஞ்சம் கவனத்தோடு நான் உங்களுக்கு விவரம் சொல்லிக் கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன். Now the heading is sanctity of human life. ஒரு மனுஷீக சரீர பிரகாரமான இந்த மனுஷ குலம் அல்லது ஹியூமன் லைஃப், அதனுடைய மேன்மை, நம்முடைய சரீரத்தினுடைய மேன்மை, நம்ம எப்படி பலப்படுறோம், என்ன கத்துக்கணும், எப்படியா இருக்கிறோம், ஏதா இருக்கிறோம், என்ன நாலேஜ்ல வந்திருக்கிறோம், ஸ்பிரிச்சுவலா வந்திருக்கிறோமா, அதுல என்ன பலப்பட்டோம், அதை பத்தி நான் இப்ப பேசுறேன். I am talking about the importance of human life. The human life அப்படின் பொழுது, human life is sacred and has intrinsic value. மனுஷீக வாழ்க்கை, கண்களால் பார்க்கிற இந்த சரீரம் வெளியேற பெற்ற ஒன்று. ஏதோ பிரசங்கம் கேட்கிற மாதிரி கேட்கவானுங்க, இட்ஸ் எ வேர்ட், அது அப்படியே புரிஞ்சுக்குவோம். அது ஒரு வினோதமான ஒன்று. நம்முடைய சரீரம் வினோதமானது, வெளியேற பெற்றது. And especially I want to say it is an instinctive value. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், understand the true value of human. ஒரு மனுஷனை குறித்ததான சரியான பூரணமான அறிவு நமக்கு வேண்டும். I am trying to say again, a deeper understanding of its long-term worth. ஒரு மனுஷனை குறித்ததான அறிவில்லாத நீளமான வெளியேறப்பட்ட கருத்துக்களை நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். மனுஷன் ஹியூமன், based on its fundamentals of the function, அது எப்படி இயங்குகிறது என்பதை குறித்ததான ஒரு அறிவு நமக்கு தேவை. We are very much assaulted. We are taking for granted. சரீரத்தை குறித்ததான ஒரு கேவலம் நம்ம இடத்துல உண்டு. அதுக்கு ஒரு மரியாதை இல்லை, அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இல்ல, அதுக்குரிய ஒரு உன்னதமான எண்ணம் நமக்கு இல்லை. And its growth, its potential, அதனுடைய capacity need to be considered. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இதனுடைய எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்குது, இதனுடைய கதை என்ன, எவ்வளவு தூரத்துக்கு இது வேல்யூ இருக்குது, இதால என்ன செய்ய முடியும், இதனுடைய கெப்பாசிட்டி என்ன, இது எவ்வளவு தூரத்துக்கெல்லாம் செயல்பட முடியும் அப்படின்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கினா, எவனோ ஒருத்தர் ராக்கெட் கண்டுபிடிச்சா, எவனோ ஒருத்தர் அதை கண்டுபிடிச்சா, அவன் தான் வினோதமானவன்னா அப்படி அல்ல. அதே வல்லமை கர்த்தர் நம்மிடத்துல கொடுத்திருக்கார். நீ அதை எக்ஸசைஸ் பண்ணல, எவனோ ஒருத்தர் எக்ஸசைஸ் பண்ணிட்டான். எவனோ ஒருத்தர் லைட் கண்டுபிடிச்சா, நீ கண்டுபிடிக்கல, அதனால அதே வல்லமை தான் கர்த்தர் நம்மிடத்துல கொடுத்திருக்கார். ஒருத்தர் ஏஞ்சல் கண்டுபிடிச்சா நம்ம கண்டுபிடிக்கல, அதுக்காக அவன் தான் வல்லமை கண்டுபிடிச்சா தப்பு. அவனுக்கு ஒரு வாய்ப்பு, அதுல இன்ட்ரெஸ்ட் எடுப்பா, அவன் கண்டுபிடிச்சான். நம்மளுக்கும் அதே வல்லமை இருக்குது, நம்ம செயல்படல, அவ்வளவுதான். பட் அதே வல்லமை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Please understand. We call it as a real number. If you are a mathematician, you can just understand what is the real number. What is that real number? That means நீ எவ்வளவு தூரம் மேக்சிமம் உன்னுடைய சரீரத்தினுடைய உன்னுடைய வாழ்வின் திறமை, உன்னுடைய அறிவியல், உன்னுடைய ஞானம், திறமை எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணி எவ்வளவு நிறைய காரியங்களை செய்ய முடியுமோ, you are the real number.
Now, not by face value. மூஞ்ச பார்த்தவங்க சில பேர் கணிக்கிறாங்க, அது இல்ல. சிலர் செயல்படுத்து கண்டுபிடிக்கிறாங்க, அது இல்ல. நீ கொடுக்கிறது யோகாத்தை வச்சு கண்டுபிடிக்கிற, அது இல்ல. ஃபேஸ் வேல்யூ வராது. ஃபேஸ் வேல்யூ வராது. காசிப்பிங் வராது. நீ பேசுறதெல்லாம் ஞானம் கிடையாது, நியாயம் கிடையாது. ஒரு மனுஷனை கொடுத்து நம்ம கொடுக்கிற விமர்சனம் தவறு, அறிவில்லாமை. ஃபேஸ் வேல்யூன்றது சூழ்நிலையை வச்சு பேசுறது, சந்தர்ப்பத்தை வச்சு பேசுறது, நாளை வச்சு பேசுறது, அவருடைய பணத்தை வச்சு பேசுறது, பொருளை வச்சு பேசுறது, திறமை வச்சு பேசுறது. கோடிக்கணக்கான ஆசீர்வாதம் திறமையை நமக்குள்ள உள்ள அடங்கி வச்சிருக்கிறோம். அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம். இட் டசன்ட் மீன் நம்ம ஒரு கெபாசிட்டி இல்லாதவங்க, நமக்கு அறிவு இல்லாதவங்க, புத்தி இல்லாதவங்கன்றது கிடையாது. Now you need to understand public evaluation. பொதுவான அறிவு ஒருத்தர் சொல்றானா அது நமக்கு தேவையே இல்லை. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அறிவே பெரியது. அல்லேலூயா. இண்டிவிஜுவல் ஒரு தனி மனுஷனுடைய பெர்செப்ஷன், உன்னை பொறுத்துதான் என்னுடைய நோக்கம் சொன்னா அது நமக்கு தேவை. அவனை பொறுத்து நோக்கம் அது, அது எனக்கு அல்ல. சோத்திரம் சோத்திரம். சோ ஒருத்தர் சொல்றதை வச்சு நீ முட்டாள்தனமா நீ பிஹேவ் பண்ணி ஒரு வார்த்தை பேசுற அறிவு பண்றன்னா அவன் இல்ல முட்டாள், நீ தான் முட்டாள். ஏன்னா அறிவு பேசுறான், அதுக்கு நீ ரிப்போர்ட் பண்ணுகிற. கர்த்தர் உனக்கு கொடுத்த அறிவு வேற, உனக்கு கொடுத்த மகிமை வேற, உனக்கு கொடுத்திருக்கிற மகிமை வேற, மகத்துவம் வேற, அறிவு வேற, திறமை வேற. ஹல்லேலூயா. உலகத்தில் எங்கேயோ ஒரு பெரியவனா நீ நினைப்பனா, ஒரு பெரிய லோரேட், அந்த பெரிய ஒரு திறமை வாய்ந்த உலகத்திலே ஒரு பெரிய ஒரு பட்டம் மக்கள் வாங்குறானா அதே ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க பாக்கலாம். ஹல்லேலூயா. ஞாபகத்துக்கு கொள்ளுங்கள், you are a special person, a human which cannot be compared, convertible. It cannot be convertible. அதோட காம்பன்சேஷன் பண்ணிக்க முடியாது. அவர்கள் சொல்ற வார்த்தை, இவங்க காசிப் பண்ற வார்த்தை, ஃபேஸ் வேல்யூல சொல்ற வார்த்தையை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் மாட்டோம். வேண்டாம். நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமே வேற. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை புரிய வைக்கிறேன். I am not getting a small theory. இந்த உலகம் முழுவதிலும் இந்த மெசேஜ் கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, ப்ளீஸ் உங்கள் கண்கள் விழிக்கட்டும், உங்கள் மனசு ஓப்பனாகட்டும். நீங்க யார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு தெளிவை காட்டுகிறேன். Now the individual personality is calculated by the capacity of the Lord's input into the human. ஒரு தேவனாகிய கர்த்தர் ஒரு மனுஷன் எவ்வளவு திறமை உள்ளவராக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை படைத்தாரோ அந்த லெவலுக்கு தான் நீ கிளிக் பண்ணணும். உன்னுடைய ஞானத்துக்கோ உன்னுடைய இஷ்டத்துக்கோ ஒருத்தனை கணிச்சா, ஒருத்தனை பத்தி சொன்னா முட்டாள்தனம். சஜஷன்ஸ் நீ கொடுக்கலாம், டிக்டேட் பண்ண முடியாது. அவனை குறித்து நீ உன்னுடைய வார்த்தைகளாக நீ சொல்ல முடியாது. பிகாஸ் சோ மச் திங்ஸ் ஹிடன். நமக்குள்ளாகவே எவ்வளவு பெரிய காரியங்களை பறந்து இருக்கிறது. மனுஷனை அவ்வளவு ஈஸியா நீ எடை போடக்கூடாது. The personality is calculated by the capacity of the Lord's input. அவன் உனக்குள் படிக்க வைக்கிற, அவன் உனக்குள் ரொம்ப வச்சிருக்கிற அந்த மேலான தந்தைகளை இன்னும் நம்மள படிக்கல. கருத்தட்டி சோத்திரம் பண்ணுங்க. நம்மள படிக்கல இன்னும். எப்படிப்பட்ட கடமை, எப்படிப்பட்ட மகிமை, எப்படிப்பட்ட மேன்மை, எப்படிப்பட்ட ஞானம், எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை இன்னும் நம்ம பாடம் படிக்கல. இன்னும் ஃபர்ஸ்ட் சாப்டரே ஸ்டார்ட் பண்ணல. ஒன்லி பேசிக்ல இருக்கிறோம் நம்ம எல்லாம். And the total evaluation of the spiritual, intellectual and knowledge abilities of the attained glory. தேவனாகிய கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷிக்கு கொடுக்கக்கூடிய மேலாக ஞானந்திரியம், அறிவும், புத்தியும் சகலத்துக்கும் மேலாக ஆண்டவராகிய கர்த்தர் அவனுக்குள் வைத்திருக்கிற அந்த உன்னதமான ஆவிக்குரிய தன்மைகளை இன்னும் நம்ம படிக்கல சாமி. நம்ம இன்னும் படிக்கல, இன்னும் கத்துக்கல. நம்மலாம்
இன்னும் அந்த அறிவுகளை நாம எல்லாம் இன்னும் படிக்கல. lot to learn. There is a lot to learn. நிறைய there is a lot to get exercise. இன்னும் நிறைய படிக்க வேண்டியது ரொம்ப இருக்குது. இன்னும் கத்துக்க வேண்டியது நம்ம யார் என்பதை கத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப இருக்குது சார். ப்ளீஸ். The face value may be from 0 to 1000. ஒரு மனுஷனை ஒருவன் சொல்லுகிறதும் ஒருத்தரை பற்றி பேசுகிறதும் தான் எல்லாம் சரி என்று சொல்லுகிறதும் அவர்களும் சரி இவர்கள் சரியில்லை அவர்தான் சரி இதுதான் சரி என்ற பேசுற அந்த face value வந்து 0 இருந்து 1000 வரைக்கும் நீ கமெண்ட் அடிக்கலாம். உன்னுடைய உரிமையா நீ நினைச்சுக்கிறேன் நினைச்சுக்கோ. உங்களை யாரும் தடை பண்றதில்லை. அது ஒரு நிலையான ஒன்று இல்லை. என் தேவனாகிய கர்த்தர் உன்னை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருந்தால் அந்த நோக்கத்துக்கு எதிராக நாம் கிரி செய்ய வேண்டாம். தேவன் உன்னை இப்படிப்பட்டால் ஆசீர்வதிப்பேன் என்று ஒருவர் சொன்னால் அந்தவருடைய அந்த நல்ல எண்ணத்துக்கு நாம் தடையாக நிற்க வேண்டாம். ஒருவர் சப்போஸ் ஒரு பிள்ளை கர்த்தர் இப்படி எல்லாம் ஆசீர்வதிப்பேன் என்று ஒரு தீர்மானம் கற்பனை தேவன் வைத்திருக்கிறார். கமெண்ட் இந்த இடத்துல குப்பையும் தூசியுமாக மாறுகிறது. சோ தேவனாகிய கர்த்தர் உனக்குள் வைத்திருக்கிற அந்த மேலான எண்ணத்தையும் நன்மையும் ஆசீர்வாதத்தையும் your face value should not damage anybody. ஒரு மனுஷனை நாசப்படுத்துவதற்கு be very careful. Face value is very important. Only God can calculate the actual net worth. உன் சையா வேல்யூ, உன்னோட அர்த்தத்தின் வேல்யூ, உன்னோட ஆக்டிவ்னஸ், உன்னுடைய சகல தரங்கள், உன்னுடைய ஞானம், உன்னுடைய அனுகிற வல்லமை, உன்னுடைய தரிசனம், சொப்பனம், ஆவிக்குரிய மேன்மை, வளர்ந்த ஆசீர்வாதம், இதெல்லாம் கால்குலேட் பண்ண முடியுமானால் நம்மால் God can actually see the net worth. உன்னுடைய வாழ்க்கையினுடைய வேல்யூ, உன்னுடைய அறிவினுடைய வேல்யூ, உன்னுடைய மகிமையினுடைய வேல்யூ, உன்னுடைய ஆவிக்குரிய தரமையுடைய வேல்யூ, உன்னுடைய ஜபத்தினுடைய வேல்யூ, உன்னுடைய ஒழுக்கத்தினுடைய வேல்யூ, ஞானத்தினுடைய வேல்யூ, அறிவினுடைய வேல்யூ தேவன் மட்டும்தான் கால்குலேட். Make this message is very important message in our lives. We are very important in Christ's name. They are attaining maturity. ஒவ்வொரு நாளும் எந்தெந்த கோணங்களிலே அவர்கள் வளர்ச்சி பெறுகிறார்கள் என்பதை தேவன் உங்களை எந்த நேரத்திலும் மாற்றி அமைக்க முடியும். அது அளவில்லாத ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராய் தக்க நடக்கும். ஆமென், ஆமென். சோர்வோ, துக்கமோ, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ, ஒருவேளை மன துக்கத்திலோ நீங்கள் யாராவது இருப்பீர்கள் நான் சொல்லுகிறேன். என் தேவனாகிய கர்த்தர் உன்னை படைத்தவர், உனக்குள்ள மகத்தான காரியங்களை செய்ய முடியும். இந்த நேரத்தில் மாற்றி அமைக்க முடியும். உன்னுடைய ஆசீர்வாதங்களை அப்படியே கைத்தட்டி சோதனை உன்னை கொண்டு தேவன் உனக்கு செய்கிற ஆசீர்வாதங்கள் யாரும் தடை பண்ண முடியாது. உலகத்தில் யாரும் எந்த ஊழியக்காரனாலும் எந்த தீர்க்கதரிசினாலும் எந்த மனுஷனாலும் தடை பண்ண முடியாது. God's input bearing, a spiritual efficiency, a spiritual empowerment, intellectual knowledge, human anatomy. கொஞ்சம் கூட கவனம் கொடுத்தா கதை எங்கேயோ போயிடும். யார் இந்த மனுஷன், யார் இந்த ஹியூமன், யார் இந்த மேன்மையானவன், இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கண்டுபிடிக்கல. இன்னும் பேபி கிளாஸ் நடத்தி நிற்கிறோம். இன்னும் ஒருத்தருக்கு வெட்டி மாட்டி நிற்கிறோம். இன்னும் சின்ன சின்ன ஒரு நர்சரி கிளாஸ் போகாரத்திலே இருந்து ஒருத்தரை படிச்சு கொண்டு தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத அன்னசரி பிசினஸ், தேவையில்லாத விவகாரம், பெருமை, எல்லா விதமான விவகாரங்களை நடத்திக்கொண்டு நம்ம கெடுத்துக் கொண்டிருக்கிறோம்.
கர்த்தர் நம்முடைய பார்க்கிற அந்த டெலிஸ்கோபிக் மகிமையான முன்னேற்றத்தை இன்னும் நாம் காணவில்லை. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க போகிற அந்த உன்னதமான தன்மைகளை நாம் இன்னும் கண்ணார நம் வாழ்க்கையில பார்க்க முடியல. கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க சார். This is not the message. No, it's an information, that's all. சும்மா இந்த பட்லிகிற பிரெயின் இல்ல, வெறும் இந்த இடம். எவ்வளவு படிக்க வேண்டியது இருக்குது, எவ்வளவு படிக்க வேண்டியது இருக்குது. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டுறீங்க, எங்க வேணா பார்க்கலாம், எதுல வேணா நீங்க போய் பார்க்கலாம். எவ்வளவு படிக்க வேண்டியது இருக்குது, எவ்வளவு ஐட்டம் இருக்குது, எவ்வளவு கதைங்க இருக்குது, எவ்வளவு கதைங்க இருக்குது. ஒவ்வொரு மசில்ஸ் இன்னைக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்றது இது பண்ணுவோம். ஒருத்தர் வந்து பாடி பில்டர் ஆகிடுறானா அதனுடைய அறிவு என்ன, அதனுடைய படைப்பு என்ன, அதனுடைய கிரி என்ன, அதனுடைய செயல்பாடு என்ன, எவ்வளவு நம்ம காரியத்தில் ஆண்டவர் நம்முடைய சரீரத்தில் கொடுத்துறோம். ரொம்ப அசால்ட்டா நம்ம செய்யறோம், ரொம்ப அசால்ட்டா கண்டதை சாப்பிடுறோம், கண்டதை வச்சு நடத்துறோம், குப்பை தொட்டி மாதிரி நம்ம உடம்ப வச்சுக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் கவனம் செலுத்தி பாருங்க. வாட் எ கிரேட்டஸ்ட் கர்த்தருடைய மகிமை நம்மை கொண்டு கர்த்தர் செஞ்சிருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன், எது முக்கியம்ன்றத சொல்லி தர்றேன், கொஞ்சம் புரிஞ்சுங்க ப்ளீஸ். காலும் கையும் எவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது பாருங்க. Now just ஒரு சிங்கிள் கால் எவ்வளவு ஐட்டம்ஸ், எவ்வளவு வார், எவ்வளவு ஒரு பைப்ஸ், எவ்வளவு கதைங்கோ, பார்க்கக்கூடியவை பார்க்க முடியாதவை எவ்வளவு தூரத்துக்கு இருக்குது பாருங்க. ரொம்ப ஒரு அசால்ட்டா நம்ம சரீரத்தினுடைய பாகங்களை கொஞ்சம் கூட அதுக்கு ஒரு ரெஸ்பெக்டும் அதனுடைய மேலான தன்மையும் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுமா? திங்க் பண்ணி பாருங்க ப்ளீஸ். How many things are involved? இவ்வளவு பாக்குறேங்க. நான் நெக்ஸ்ட் ஒரு வார்த்தை படிக்க போறேன், அதை வச்சு நீங்க என்னதான் இந்த டிசிஷன் கொண்டாட போறீங்கன்னு எனக்கு தெரியல. முடியல அவங்களால. ஒரு ஹார்ட் ஆகட்டும், ஒரு தோள்பட்டை ஆகட்டும், எவ்வளவு தூரத்துக்கு இருக்குது. ஜஸ்ட் ஒரு வாய்க்குள்ள எவ்வளவு கதைங்க இருக்குது, ஒரு ஜஸ்ட் முகத்துல எவ்வளவு இருக்குது. அவனால டாக்டர் வந்து பிரிச்சு சொல்ல முடியல. அதனால கண்ணு ஒருத்தர் எடுத்துக்கிறான், காது ஒருத்தர் எடுத்துக்கிறான், தலை ஒருத்தர், மூஞ்சி ஒருத்தர் எடுத்துக்கிறான், வாய் ஒருத்தர் எடுத்துக்கிறான். கேட்டாக்கா அவன் டென்டிஸ்ட்ன்றான். அவன் பார்த்தா இயர் பார்க்கறதுக்கு செப்பரேட் டாக்டரான், கண்ணை பார்க்கறதுக்கு செப்பரேட் டாக்டரான். ஏன்னா அப்பயே அவ்வளவுக்குது, அவ்வளவு ரெடியாக்குது, படிக்க வேண்டிய அவ்வளவுக்குது. எப்படி கைட் பண்ண முடியும், ஒருத்தர் எப்படி ஆலோசனை கொடுக்க முடியும், எப்படி ட்ரீட் பண்ண முடியும்? வெரி வெரி டிஃபிகல்ட். விஞ்ஞானம் இன்னைக்கு தத்தளிக்குது. ஏன்னா கோடி 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 கணக்கா, மில்லியன் மில்லியன் கணக்கா இன்னைக்கு நிறைய சிக்னஸ்க்கு வந்துட்டாங்க. How to take care of the sick people, whether it is a business or it is just minting money or healing the people. What is the ultimate then? Think பண்ணி பாருங்க. இந்த வார்த்தை எல்லாருமே படிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை மனுஷன் ஜீவாத்மா. I'm just taking the only small message. Please அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். வெரி பிக் சப்ஜெக்ட். ஒரு வார்த்தை வெரி பிக் சப்ஜெக்ட்.
கர்த்தராகிய தேவன் மண்ணினாலே நம்மை உண்டாக்கி எப்படி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறீங்க? How you are going to give the description? ஏதோ கேட்டோம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளவு கதை முடிஞ்சு போச்சா? What is the reality? அதனுடைய முழு கருத்து என்ன? சொல்லுங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். That's all. கான்செப்ட் முடிஞ்சு போச்சு. இப்போ கர்த்தருடைய பிள்ளை, what is about the earth that was inside the earth? பூமிக்கு மேலே நாம் எதை பார்க்கிறோமோ அது பூமிக்குள்ளே இருந்தது. மனுஷனுடைய திறமையும் ஞானமும் கர்த்தர் கொடுத்த அறிவும் கர்த்தர் கொடுத்த எண்ணமும் கர்த்தர் கொடுத்த விளைபாடும் கர்த்தர் கொடுத்த அழகின் மகிமையும் இன்று பூமிக்கு அடியிலே இருந்த எல்லா மகிமையான மேலான காரியங்கள் எல்லாம் பூமிக்கு மேல வந்துச்சு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க சார்? You want to comment on the gold, silver, diamond, iron, etc. You want to see the equipments, airplane, rockets, equipments, rocket, aeronautics, bus, car, motor, bicycle. Whether you want to go for the medicine, Ayurvedic, Unani, naturopathy, Pati, Andapati, Indapati. I just want to emphasize on. Listen, please. Injection, tablets, any liquids, medical accessories, AC, fridge, mixing, cupboard, wardrobe, equipments, construction materials, cooking vessels, kitchen items, road maintenance, bridge maintenance, whatever it is. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னே பார்க்காத ஒரு பொருள் பூமிக்கு அடியிலிருந்து கண்டுபிடித்து ஒவ்வொன்றும் வெளியே கொண்டு வரப்பட்டது. அது உங்கள் கிச்சன் வரைக்கும் வந்து சேர்ந்துச்சு. சைக்கிள் யூஸ் பண்ற, கார் யூஸ் பண்ற, பஸ் யூஸ் பண்ற, மிக்ஸி யூஸ் பண்ற, எங்க வந்துச்சு? பூமிக்கு அடியிலிருந்து. மெடிசன் மட்டும் நயா பக்தி அது என்ன வந்துச்சு? பூமிக்கு அடியில தான் வந்துச்சு. எதுவுமே பூமிக்கு மேல இல்லாத இருந்துச்சு, எல்லாமே பூமிக்கு அடியில தான் வந்தது. உனக்கே ஒரு நியாயமா? என்னையா ஜபம் அது? என்னையா புத்தி? யார எங்கேயாவது நீங்க உலகத்துல கேட்கிற நீங்க புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சு வாழு. இதை எடுத்துக்க வேண்டாமா? அதை எடுத்துக்க வேண்டாமா? கர்த்தர் பூமியின் மண்ணினால் மனுஷனை உருவாக்கினார். அந்த மண்ணினுடைய சுபாவம் தான் இன்னைக்கு பூமிக்கு மேல பார்க்கிற எல்லா ஆசீர்வாதங்களும். கர்த்தர் பரிசு வச்சிருக்கிறேன், தேவராஜா சில்வர் வச்சிருக்கிறப்பா, அதுலதான் உன்னை படிச்சேன். டைமண்ட் வச்சிருக்கிறா, நோண்டி எடுத்துக்கோ. உனக்காக தான் புதையில வச்சிருக்கேன், கபோர்ட்ல வச்சுக்க முடியும். உனக்காக நான் ஏதோ தோட்டத்தை படிக்கிறப்ப உனக்கு ஸ்பெஷல் கபோர்டா வச்சிருக்கேன், அங்கதான் கபோர்டு எல்லாம் உள்ள வச்சிருக்கேன். தேடி எடுத்துக்கடா, அதான் அறிவு. கலர் கலரா ட்ரெஸ் பாருங்க, இதுக்கும் அந்த மண்ணுக்கும் சம்பந்தம் இருக்குமா பாருங்க. எங்கிருந்து எங்க எப்படி வகை வகையா இப்ப நம்ம போடுறோம். எப்படி வந்துச்சு? இன்ஜெக்ஷன் வேண்டாம், டேப்லெட் வேண்டாம். யாரு அவங்களுக்கெல்லாம் புத்தி சொல்லி கொடுத்தது? யாரு இந்த அறிவு கூலி கொடுக்குது? கொஞ்சம் யோசிக்க வேணாம்? யோசிக்க நான் சொல்றேன், உலகத்தில் மண்ணினாலே கர்த்தரை உருவாக்கினார். அந்த ஆசீர்வாதமான மனுஷனுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் மண்ணுக்குள்ளே வைத்தார். அந்த மண்ணிலிருந்து நாம் எடுத்து இன்றைக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துகிறோம். ஒரே ஒரு சீக்கிரம் சொல்லிட்டா, நீ இவ்வளவு அனுபவிச்சுட்டாலும்
கடைசியில உன்னுடைய சரீரம் அந்த மண்ணில தான் உட்படும். ஏன்னா உன்னை மண்ணில இருந்து உருவாக்கினபடினாலே நீ மண்ணுக்கு திரும்புவாய். கருங்களை தட்டி சோத்திர பண்ணிக்கலாம். We need to learn the concept of the dust. யோக புத்தகத்துல அறிவோடு போடுவார். நம்ம யோக புத்தகத்துல சரி படிக்கல நம்மலாம் எப்படி ஒவ்வொரு காரியத்தையும் யோக புத்தகத்துல டீடைலிங் கொடுப்பாங்க. Please understand. உங்களோட என்னுடைய வாக்குவாதம் இல்லை, உங்களோட என்னுடைய ஆர்குமெண்ட் இல்லை. என் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த உலகத்துல மண்ணை உருவாக்கினார். அந்த மண்ணிலே நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் உருவாக்கினார். இந்த ஒரு 50-100 ஆண்டுக்குள்ள அத்தனை பேர் பார்க்காத காரியங்களை கர்த்தர் நம்ம பார்க்க வைத்த ஜெனரேஷன் இது. அப்படிப்பட்ட பார்த்த ஜெனரேஷன் தான் இது. உங்களை நீங்கள் அறிவோடு சிந்திப்பீர்களானால் என்ன கர்த்தர் உள்ளே வைத்திருந்தாரோ இன்றைக்கு அவருடைய ஞானம் அறிவும் இன்றைக்கு எல்லாவற்றும் மேல வந்து நாம் அனுபவிக்கிறவர்களாய் மாறிவிட்டோம். சோ கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை சற்று சிந்தித்து என்ன கொடுக்கிறேன், உங்களுக்கு அதை வாங்கிக்கிற ஞானம் இல்லை, அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய அறிவு இல்லை, உனக்கு அந்த டாக்டிக்ஸ் இல்லை. பெறுறவன் பெறான், தவறாவும் பெறான், ஞானமா பெறான், அறிவும் பெறான், துக்கமா பெறான், அறிவு இல்லாம கூட தெரிஞ்சுக்கிறான். கோல்டு பெற்றுக்கிறதுனால அவன் பெரிய பரிசுத்தமான நினைப்பான். சுவாசியே, this is the reality. ஆனா ஒண்ணு சொல்லி முடிக்க வைக்கிறேன். ஒரு மனுஷனை இவ்வளவு ஆசீர்வாதத்திலே இவ்வளவு கதையை பேசுறது மேலே தனி மனுஷனுக்கு செயல்பட்டு போகும். இவ்வளவு நேரம் பேசுறது ஒரு தனி மனுஷனுக்கு இது செயல்பட்டு போகும். ஆனால் நீயோ தேவனாகிய கர்த்தர், ஹல்லேலூயா, தேவனாகிய கர்த்தர் ஜீவ சுவாசத்தை உன் ஆசியிலே ஊதினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பர் 2, ஜீவ ஆத்துமா. உன் பேர் என்னது? கர்த்தர் ஒருத்தர் ஜீவ ஆத்துமாவா மாறினா நீ அவரை பார்த்து முட்டாள், நீ மோசக்காரன் எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? கர்த்தர் ஒருவனை ஜீவ ஆத்மாவாக மாற்றி வைப்பாரானால் தேவனாகிய கர்த்தர் அவருடைய மூக்கு சுவாசத்தை ஊத முடியுமானால், தேவனுடைய சுவாசத்தை ஊத முடியுமானால், கவனிங்களா? Who am I? ஒரு மனுஷனுக்கு எல்லாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். ஆனா நான் சொல்றேன், தேவனுடைய உருவத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய ஆவியை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருடைய பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். கை தட்டுங்க. அவருடைய விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். கை தட்டுங்க. அவருடைய வல்லமையை கொடுத்திருக்கிறார். கை தட்டுங்க. அவருடைய அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். கை தட்டுங்க. அவருடைய பேரை கர்த்தர் கொடுத்தேன்னு சொல்லியிருக்கிறார். அதை சொல்லுங்க. அவருடைய மகிமை கொடுத்திருக்கிறார். அதை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுதான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை உயர்ந்திருந்தார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவன் நம்மை மிகப்படுத்திருந்தார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்மை தேவனுடைய ஜீவத்தை ஆயத்தத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கடைசியாக நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறார். அந்த பேர் Are you not precious? Are you not precious? துக்கப்படுகிற விசுவாசியே, உனக்கு வெக்கம் வரட்டும் நான் சொல்றேன். இன்னைக்கு தொங்கிக்கின்னு வேதனைப்பட்டுக்கின்னு அப்படியே மனசை உடைச்சு போயிருக்கிற விசுவாசியே, அது ஊழியக்காரனா இருந்தாலும் உன்னைக்காரன் நீயா இருந்தாலும் உனக்கு வெட்கம் வரும்படி சொல்லுகிறேன். ஆண்டவர் உன்னை உலகத்தில் மனுஷரை உருவாக்கி கொடுத்ததை பார்க்கிலும் உன்னை விசேஷித்த மகிமைகளால் நிரப்பி வானமும் வானத்தின் மகிமைகளிலும் பூமியிலும் பூமிக்கு கீழும் உள்ள எல்லா வல்லமைகளும் மேற்கொள்ளத்தக்க மகிமையான காரியங்களை கர்த்தர்களுக்கு கொடுத்திருக்கிறாரே.
வார்த்தையை பயன்படுத்துறியா, ஒரு டாலண்ட் இது இல்லையா, இதெல்லாம் ஜீரோ. கர்த்தர் பெரியசா கொடுக்க போறார். நீ வாங்கி கேட்டு வாங்கி மேக் அஜெண்டா, எல்லாத்தையும் கேட்டு வாங்கய்யா. ஒருவேளை நான் சொல்ற விஷயம் சம்டைம்ஸ் உங்களுக்கு மன துக்கமா இருக்கலாம். கர்த்தர் வினோதமாய் படைத்து உனக்கு வேண்டியதெல்லாம் பூமிக்குள்ள எல்லாம் வைத்து அது எல்லாவற்றையும் உன் அனுபவிக்கும்படி கர்த்தர் ஞானத்தை கொடுத்து இன்னைக்கு அதோட டேலண்ட்ஸ்ல பயன்படுத்தி எல்லாத்தையும் பூமிக்கு மேல கொண்டு வந்துட்டாங்க. தெரிந்தும் தெரியாமலும் நாம் எல்லாவற்றையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு இந்த பொக்கிஷங்களை கொஞ்சம் ஞானம் புரிஞ்சுக்கணும், உடைய அறிவு புரிஞ்சுக்கணும், உடைய வெளிப்பாடு புரிஞ்சுக்கணும், உடைய அறிவு புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஆமென். எந்த சாயலாக? பாரு எப்படி இருப்பாரு, அவமானிக்கிறான் பாரு. லூஸ் டாக்ஸ் வேண்டாம் இனிமேல். ஹல்லேலூயா. லூஸ் டாக்ஸ் வேண்டாம் இனிமேல். ஜெபிக்கிறவர்கள் துதிக்கிறவர்கள் மேன்மையானவர்கள் கருதுங்கள். You give respect. Hallelujah. ஒவ்வொருத்தரும் உற்சாகப்படுத்தி பாருங்க, பலப்படுவாங்க. நீ சோர்வுபடுத்தினா என்னைக்கும் அவங்க பலப்படுத்த வாய்ப்பு இல்லை. உங்களதான் திட்டுவாங்க. யார் சொல்றாங்களோ அவங்களதான் தாழ்த்துக்குவாங்க. முடிஞ்ச அளவுக்கு உற்சாகப்படுத்திப்பாங்க. உலகம் கேடு கெட்டு போயிருக்கு. நாம் எவ்வளவு தூரத்துக்கு உற்சாகப்படுத்த முடியுமோ, எவ்வளவு விசுவாசிகளை திடப்படுத்த முடியுமோ அது நமக்கு லாபமான. குடும்பத்திலே தவறு நடந்தாலும் அவர்களை உற்சாகப்படுத்தி பாருங்கள். கர்த்தர் மேலான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில ரியாலிட்டியை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். பிகாஸ் மை டைம் ஆல்மோஸ்ட் 11:10 நான் முடிக்குவேன். இன்னைக்கு சர்வீஸ் சீக்கிரமா முடிய போகுது. இப்பொழுது ஒரு சகோதரனுடைய ரத்தம் உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் ஸ்தோத்திரம். இந்த பூமி அதனுடைய காரியத்தை அது ஈர்க்கும். அதனுடைய சரீரம், அதனுடைய ரத்தம் பூமியில உண்டாக்கப்பட்டது. அதனால அதுக்கு உரிமை கேட்குது. யார் ரத்தத்தை நீ அனாவசியமா சாவடிச்ச, உன்னை விடுறதுல, உன் ரத்தத்தை நான் குடிக்காம விடுறதுல. ஏன்னா பூமியில தான் உருவாக்கப்பட்டோம். அதுக்கு உரிமை கேக்குது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, காயின் உனக்கு புரியலடா, விளையாடுங்கிற சகோதரனும் அர்த்தமே பிரியாம சாகடிச்சிட்டேன். ஹல்லேலூயா. பிசாசுடைய கிரியை நடப்பிச்சிட்டேன். ஆனால் பூமியிலிருந்து நீ உருவாக்கப்பட்ட என்பதை ஞாபகப்படுத்திக்கோ. அந்த உருவாக்கப்பட்ட பூமி மறுபடியும் உன்னை ஈர்க்கும் சக்தியோட உன்னை இழுத்துக்கோ என்பதை நீ மறந்துட்ட. Now it's longing for your blood. உன்னுடைய ரத்தத்தை ஈர்க்கும்படி அது வாஞ்சையோடு காத்திருக்கிறது. I am not talking about ethics. I am not talking about epics. I am talking about the spiritual reality. Hallelujah. புரிஞ்சுக்கங்க. ஆண்டவராகிய கர்த்தர் மண்ணினால உருவாக்கினார். அந்த மண் வெளியேறப்பட்ட ஒன்றாயிருக்கும். உயிர் உள்ளதும் ஜீவன் உள்ளதும் சகல ஆசீர்வாதம் அதற்கு கர்த்தர் கொடுத்தார். அதிலிருந்து இன்றைக்கு நாம் அனுபவிக்க எல்லாத்தையும் கொடுத்து விட்டார். கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. கர்த்தர் என்னெல்லாம் கொடுத்தாரு அனுபவிச்சுப்பார். வாழ்க்கையில் தப்பிச்சு வாழுங்க. பாரம்பரியம் பேசி வாழாதீங்க. ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு பொருளையும் வாட் இஸ் ரியலி நெசசரி பயன்படுத்த ட்ரை பண்ணுங்க. அத்தத்த மரியாதை கொடுத்து, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அதுக்கு வேல்யூ கொடுத்து அதை உபயோகப்படுத்துங்க. லைஃப் இதே மாதிரி இருக்காது. இதே மாதிரி இருக்காது. சாமி கர்த்தர் கொடுத்த ஒரு பெண் ஆனாலும், ஒரு பாத்திரம் ஆனாலும், ஒரு சின்ன கேண்டில் ஆனாலும், எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உங்க வரைக்கும் வந்திருக்கிறது. நீங்க பயன்படுத்துங்க. ஒரு மெடிசன் பயன்படுத்துங்க. எது உண்மையோ எது நியாயமோ அதை பயன்படுத்தி வாழ்க்கையை வாழ்ந்து கழியுங்க.
விரோதத்தினாலும், கொள்கையினாலும், பாரம்பரியத்தினாலும், சிஸ்டம்னாலும், யாரோ சொல்லிக் கொடுத்த காரியங்களை வச்சு உங்க வாழ்க்கையை நீங்க அடிக்ட் பண்ணாதீங்க, கண்ட்ரோல் கொண்டாடாதீங்க. கர்த்தர் எல்லாம் உனக்காக படைத்தார். ஞானமாய் பயன்படுத்து. பரிசுத்தாவை கொடுத்திருக்கிறார் யோகி. ஹல்லேலூயா. அபிஷேகம் கொடுத்திருக்கிறார். எது நியாயம்ன்றது தீர்மானம் பண்ணு. எது நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் என்றதை கொஞ்சம் யோசித்து பார். அதை பயன்படுத்து. வாழ்க்கையில எங்க தப்பிக்கணும் ட்ரை பண்ணு. பரிசுத்த ஆவியை கொண்டு எங்க வாயை மூடணும், எந்த இடத்துல மௌனமா இருக்கணும் தப்பிச்சுக்கோ. எவ்வளவு தூரத்துக்கு எங்க பேசி சரி பண்ணுமோ அளவோடு சகல தீர்மானப்படி செயல்படுத்து. பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுக்கு ஆண்டவர் வெசனப்படக்கூடாது. கர்த்தருடைய எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம். ஜீவனுக்காகவும் சரீரத்துக்காகவும் போராடி பாடுபட்டது போதும். பூமிக்கு அதிக கத்தல் இவ்வளவு கடைகளை கொடுத்துட்டு பிறகு கூட ஒரு சின்ன விஷயத்துக்காக நீ வசனப்பட்டு கலகிட்டு இருந்தா சில்லின்ற ஆண்டவர். இது சில்லி விஷயம். உன்னையே நெருமையாக வச்சுட்டேன், உன்னையே நெருமையாக நான் தங்கலத்தி வச்சிருக்கிறேன். சின்ன சாப்பிடுறதுக்கு, துணி போடுறதுக்கு, தங்கறதுக்குமே இன்னும் நீ போராடி மேற்கொண்டு இருந்தனா அப்ப உன் போராட்டம் தான் என்ன? உன் ஜபத்தான் என்ன? உன்னுடைய பாசத்தான் எல்லாம் என்ன கேட்குது? எங்க வாழ்க்கை வெண்ண சின்ன சின்ன விஷயங்கள் உட்கார்ந்துப்பியா? யாருக்காகவா? உனக்காக, உனக்காக கத்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய கருத்தை சொல்றாரு. பட் ஸ்டில் நான் டைம் இல்லாதனால முடிக்கிறேன். கொலை செய்யாத, களவு செய்யாத, ஸ்தோத்திரம், கற்பனையை கைக்கொள், விபசாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, தகப்பன் தாயும் கனம் பண்ணுவாயாக, அன்பு குருவை பரவெடுத்து அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா. உன் வேலைக்கு அதிகாரங்கள் தேவனால நியமிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான் யாரு? உலக மனுஷன். அப்படி எதிர்த்து நிற்கிறவன் தாங்கள் வாக்கினை வழிந்து போகிறார்கள். கர்த்தர் தெரியும். இப்ப யார் ரூலிங் இருக்கிறாரோ, யார் நடத்தி நிற்கிறாரோ, எப்படிப்பட்டவங்க தெரியும். தெரிஞ்சுதான் கர்த்தர் வச்சிருக்கிறாரா. மேலும் அதிகாரிகள் நற்கிரைக்கு அல்ல துக்கிரைகளுக்கு பயங்கரமா இருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் அதிகாரத்துக்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், நன்மை செய். சோத்திரம். கிறிஸ்தவர்கள் நன்மை செய்வார்கள், ஆங்கிலமாக நன்மை செய்வார்கள், ஜனங்கள் நன்மை. சோத்திரம் வரலையே. அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். நீ தீமை செய்தால் நீ பயப்படணும். பட்டயத்தின் விருதாவாய் பிடிக்கவில்லை. தீமை செய்கிறவர்கள் கோபாக்கினை வரும்படி வர பண்ணும்படி நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரர்கள். தட்ஸ் ஆல். சபையில போதிக்கப்படுகிறது, சபையில டீச் பண்ணப்படுகிறது. மனசாட்சி நிமித்தம் கீழ்ப்பட வேண்டும். It is not because of words. It is not the word. மனசாட்சிக்கிறதுனால நம்ம கீழ்ப்படிதான் ஆகும். சொல்லுங்க பாக்கலாம். மனசாட்சி நிமித்தம் சொல்லுங்க. மனசாட்சி நிமித்தம் நாம் கீழ்ப்படியிருந்தார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆகையால் யாவருக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்க. வரி செலுத்தணும், வரி செலுத்துங்க. யாருக்கு கொடுத்து முடிக்கணும் அவங்களுக்கு கொடுத்து முடிங்க. யாருக்கு பயப்படணுமோ அவங்க பயப்படுங்க. யார் கனம் பண்ணணுமோ அவங்க கனம் பண்ணுங்க சார். ஒரு அன்பு கடனே இல்லாமல் வேற எந்த கடனும் படாதீங்க. ஒரு இடத்துல அன்புக்கு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுறார். விபசாரம் செய்யாத, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாத, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சையாதிருப்பாயாக. விட்டா வேற என்ன கற்பனை? ஒரு இடத்தில் நீ அன்பு கூறுவது, பிற இடத்தில் அன்பு கூறுவாயாக. ஸ்தோத்திரம். ஒரு விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை கொண்டாந்து வச்சுட்டு இயேசுவை செக் பண்றதுக்காக வந்து உட்கார வைக்கிறார். கர்த்தர் தெளிவா சொன்னார், உடல் பாவம் செய்யாதிருக்கிறவன் முதலாவது கல் எறியட்டு. எரியவானா நான் சொல்லல.
எல்லாம் போயிட்டாங்க. ஆண்டவர் நன்றாரு, ரொம்ப 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 அர்த்தத்தோடு பேசுறாரு. சிம்பிளா சின்ன வேர்டு பேசுறாரு. நீ நீ போ. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீ போறது உன் வாழ்க்கையில இனிமேல் லாபமாகணுமா? நீ போறது இனிமேல் நித்திய வாழ்க்கையா இருக்குமா? இனிமேல் நீ போறது ஒரு ஆளுக்குரிய ரட்சியமா இருக்குமா? நீங்க இடத்த விட்டு நீ போறதுக்கு முன்னாடி திருப்பி என்ன குறிக்கோளோடு போற? பொல்லாதவும் உன்னை கல்ல அடிக்கல, ஆனா நீ போறன்ற பாரு, அவங்க எல்லாரோட பொல்லாத பண்ணிட்டான். நீ போற என்ன யோசனையோடு போற? ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, மனசாட்சி நிமித்தம், மனசாட்சி நிமித்தம், மனசாட்சி நிமித்தம் நான் சொல்றேன். ஓ போ, உலகம் பறந்து நீ எதிரில் உனக்கு நிறைய இருக்குது அனுபவிக்கிறதுக்கு, ஆனா இனிமேல் நீ பழைக்கணும். யோசித்துக்கிறார். ஐயோ கர்த்தாவே, என்ன வார்த்தைகளுடைய அர்த்தங்களும் மகிமைகளும் யோசித்து பார்த்தா நாங்கெல்லாம் என்னத்த புண்ணியம் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் ஒரு பெரிய அறிவொழும் ஆற்றலும் வல்லமையும் மகிமையான வார்த்தைகளை நீ சொல்லி எங்களை எவ்வளவு தூரத்துக்கு திடப்படுத்தி பலப்படுத்தி உஷார்படுத்தி கொண்டிருக்கிறேன். உலகம் எவ்வளவு அருமை, மனுஷன் எவ்வளவு அருமை, அவனுக்கு நீ கொடுத்திருக்கிறதுல எவ்வளவு அருமை, அவன் கொடுத்துருக்க ஆசீர்வாதங்கள் வர்ற அருமை. சுத்தி வலிச்சுடே அங்கந்தானே வந்த, உனக்காகத்தானே உள்ளது தூக்கி இவ்வளவு கொண்டாட்ட, மறுபடியும் அனுபவிச்சிட்ட இல்லையா? நீ அங்கே தானே போக்காங்க, ஏன்னா அது ஒண்ணு இடம் ஒண்ணுதான் வந்த. நீ இப்ப சொல்லுங்க, என்ன வாழணும் கத்த சொல்லிட்டாரு, என்ன அனுபவிக்க வேணாலும் கத்த சொல்லிட்டாரு. அதை சொல்லுங்க, இப்போ பதில் சொல்லுங்க. அந்த வார்த்தைக்கு நீங்க பதில் சொல்லுங்க. என்ன அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு? யோசித்து பாருங்க. அறிவை கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார், ரட்சிப்பை கொடுத்தார், அபிஷேகத்தை கொடுத்தார், வல்லமை கொடுத்தார், பலனை கொடுத்தார், ஞான வரங்களை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்து இவ்வளவு தெளிவான வசனங்களை கொடுத்து இவ்வளவு படி வச்சுட்டார். எவ்வளவு தூரத்துக்கு நம்ம சார்ட் அவுட் பண்ணி, எவ்வளவு கேர்ஃபுல்லா வாழ்ந்து, எப்படி தப்பிச்சு, எவ்வளவு ஞானத்தோடு நம்ம அனுசரிச்சு வாழணும்ன்றதை கொஞ்சம் புரிஞ்சு மனசாட்சி இல்லையா? மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ, இந்த உயிர் ரத்தத்தில் தான் இருக்குது. அந்த ரத்தத்தை யாரும் சிந்தக்கூடாது. அவனை கர்த்தர் நியாயம், கர்த்தர் நியாயத்தை போடுற, மனுஷன் நியாயம் போட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நியாயம் போடுற, ஏன்னா இது சிரேஷ்டமான சரீரத்தை கர்த்தர் மகிமையாக பாவிக்கிறார். இது ஒரு ஆன்மீக ஆத்மாவாக கர்த்தர் பாவிக்கிறார். உன்னுடைய சரீரத்தை கர்த்தர் மேலானதாக பாவிக்கிறார். So you need to respect again. Hallelujah. அந்த சரீரத்துக்கு மரியாதை கொடுக்கணும் விரும்புகிறார். சாதாரணமான சரீரத்தினுடைய ஒரு மாம்சம் அல்ல, அது மேல மகிமையானது. உங்க வீட்டுல இருக்கிறதுனால நீ இலக்காரமா பாவிக்க முடியாது. நீ பெற்றதுனால நீ அட்வான்டேஜ் எடுக்க முடியாது. தனிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறார். புரிஞ்சுக்க. மனோவா தரிசனமாக்குறார். அப்போ தரிசனமாயிட்டு வைஃப் குறிச்சு கர்த்தர் பேசுறார். பிள்ளை பெறாத மலடிக்காக நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். மனோவனுடைய வைஃபே நீ பிள்ளை பெறுவாய். ஆனால் நீ திராட்சசும் மதுபானம் குடியாதபடிக்கு, தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உலகத்துல
உலகத்துல விளைய மனுஷர் பார்க்காத செல்வம் வேண்டாம். ஆனால் ஒரு விசேஷித்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விசுவாசியோ ஊழியக்காரனோ அல்லது தெரிந்து கொள்ளப்பட்ட நபரோ பிறக்கும் பொழுது பிறக்கும் முன்னமே கர்த்தர் ஆர்கனைஸ் பண்றார், அபிஷேகம் பண்றார், மகிமையான அருமையா இருக்கலாமே. உங்களுக்கு யார் சொல்லுது? அன்னைக்கு யார் பிரசங்கத்தை நீ கேட்ட? அதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட பிரசங்கத்தை நீ கேட்ட? என் சொந்தப்பட்டதை பார்த்துட்டியா? அவரோட கர்த்தர் வந்து பேசியிருந்து நீ நெகிழ்ச்சி பண்ணிட்டியோ? கர்த்தரோட சொல்லல, நீ சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஏன்னா அந்த சிம்சோன் இஸ்ரவேலின் பெலிஸ்தீன் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். அல்லேலூயா. அவன் தொடங்கினாலும் என்னவோ கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதுமே உன்மேல் இறங்கும். அல்லேலூயா. நன்மை இறங்கும், ஆசீர்வாதம் இறங்கும். சரித்திரத்தை பேசியிருக்கிறானே. அல்லேலூயா. ஆசீர்வாதம் இறங்கும், உன்மேலும் இறங்கும். யாரெல்லாம் ரட்சிக்க கர்த்தரை தெரிந்து கொண்டிருக்கிறார், எந்த சந்ததியை உருவாக்கும்படி கர்த்தரை தெரிந்து கொண்டிருக்கிறார். கொஞ்சம் நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று கர்த்தர் எரேமியா பார்த்து சொன்னார். உன்னை குறித்து சொல்ல வேண்டுமா? இல்ல உன்னை குறித்து சொன்னாதான் நீங்க நம்புவீங்களா? சொல்லுங்க. உன்னை குறித்து கர்த்தர் ஏன்னா ஒரு ஊழியக்காரங்க வந்து உன் பேரை சொல்லி கர்த்தர் அழைக்கிறா, உன்னை ஊழியக்காரனாக மாற்றுவா, உலகத்துல தான் இருப்பீங்களா? அதிலும் மேன்மையாக கர்த்தர் வைப்பான். சோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். அதிலும் மேலான கர்த்தர் ஆசீர்வாதத்தை பற்றி கொடுக்க போதுமானவர். சோத்திரம். கர்த்தர் எந்த நாளிலும் மாற்ற முடியும். ஒருவர் இந்த நேரத்தில் கர்த்தர் புதிய நியமத்தோடு உன்னை ஆசீர்வதிக்க முடியும். வயசான கிழமை ஒழித்து முடிச்சுட்டு வெளியே வரா. கர்த்தர் சொல்றாரு, அவன் பிறந்துட்டு பிறகு கூட திராட்சசும் மதுவும் குடியான். ஸ்தோத்திரம். நீ தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசியா இருந்தா, நீ தேவனை அறிந்த விசுவாசியா இருந்தா, எதை நம்ம அவாய்ட் பண்ணுமோ அதை நம்ம அவாய்ட் பண்ணும். கர்த்தருக்கு சொல்லிருக்கிறாரோ, தேவனுக்கு சொல்லியிருக்கிறாரோ, மனசாட்சி நிமித்தம், நான் தேவனுடைய ஆவியின் நிமித்தம், அல்லேலூயா, தேவனுடைய வல்லமை நிமித்தம் நான் இந்த கேள்வியெல்லாம் ஆண்டு நோக்கி கேட்க மாட்டேன். அவன் என்ன செய்யணும்? மதுவும் மதுபானம் திராட்சையும் குடிக்க மாட்டான். அதனால்தான் ஊரை விட்டு தள்ளியே வாழ்ந்துட்டாங்க. அல்லேலூயா. தன் தாயின் வயிற்றிலிருந்து பரிசுத்தால் நிரப்பப்பட்டான். அவன் இஸ்ரவேல் சந்ததியார் அநேகர் தேவன் கர்த்தருக்கு திருப்பினான். பிதாக்களோட இதயங்களை பிள்ளைகளுக்கும் கீழ்ப்படியாளர்களை திணிவான் ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணும்படி படுத்தும்படியாக எலியாவின் ஆவியும். Hallelujah. A talented person, efficient, ஒரு prophet, ஒரு வல்லமை உடையவனா இருப்பான். யோசிப்பேன், எலியாவுடைய பலன் சொன்ன உடனே நான் ரொம்ப பயந்து தின்னா. 1 hour டிராவல் ஆகுது, ஆல்மோஸ்ட் 50 minutes. அந்த மலை மேல ஏறணும்னா அந்த பஸ் அவ்வளவு மேல ஏறுது. அந்த மேல ஏறிட்டு பிறகு அதான் கானான் தேசம் அப்படின்னு காட்டுறாங்க. இங்க இருந்து அதான் கானான் தேசம், அந்த கீழே போதுங்க மெயின் ரோடு அதுதான் அப்படின்றாங்க. எப்படியா அவ்வளவு மேல ஏறி வரலாம்? எப்படி அங்கிருந்து வரலாம்? இல்ல ஜனங்கிட்ட வரணும்னா எப்படி ஏறலாம்? அந்த மலை மேல இருக்கணும். இன்னைக்காவது ரோட போட்டு அவங்க எடுத்துன்னு போறாங்க. அன்னைக்கு நான் என்னன்றேன், மனசாட்சி நிமித்தம் என் தேவனாகிய கர்த்தர் சும்மா நடந்துதான் போவார். ஆனா ஆவியானவர் அவன் அப்படியே தூக்கி 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 போயிடுறாரு. நான் இப்பெல்லாம் ரொம்ப நம்புவேன் இதெல்லாம். ஏன்னா அந்த அளவுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் நடத்துறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நடத்துறார், உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். யோபு சொல்றார், என் வேலைக்காரன் ஆனாலும் என்னை வேலைக்காரன் ஆனாலும்
என்னோட வழக்காடும் பொழுது அவர் நியாயத்தை அசத்தம் பண்ணினது உண்டானால் அவனுடைய வேதனை நாட்களை நினைப்பட்டுக்கிறான். He just turns back. ஐயா, ஒரு ஸ்மால் கிளிப் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இப்போ யோபு தான் பிள்ளைங்களை காப்பாத்திட்டா, தான் குடும்பத்தை காப்பாத்திட்டா, இவ்வளவு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, மனைவியை இவ்வளவு படிச்சுக்கிறோம். ஆனா இந்த கொஞ்சம் ஸ்மால் கிளிப் பாருங்க. தேவன் எழுப்பும் போது நான் என்ன செய்வேன்? அவர் விசாரிக்கும் போது மனைவிக்கு மனோத்துன்னு சொல்லுவாங்க. வேலைக்காரனுக்கு கரெக்டா எப்படி அவசரத்தை கொடுத்தியா? வேலைக்காரன் கவனிச்சுக்கினியா? கவனிச்சுக்கினேன். அதை கூட விட்டு இருந்தா கத்தர் என்ன நியாயத்துல நிற்கும் பொழுது நான் என்ன பதில் சொல்லுவேன்றாரு. தாயின் கர்ப்பத்தில் என்னை உண்டு பண்ணினவர் அவரை உண்டு பண்ணினவர் அல்லவா? சோத்திரம் சோத்திரம் உருவாக்கினாரே. ஒரே விதமான கற்பத்தில் உருவாக்கினார் அல்லவே. வேலைக்காரியான என்ன கத்தருக்கு தான் உருவாக்கினார். எனக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி, நான் அவங்களை காப்பாற்றணுமே என்றான். எளியவர்களை வாஞ்சித்ததை ஸ்தோத்திரம் பாருங்க. எளியவர்கள் ஒரு பிரதேசம் ஒரு எல்லை வாஞ்சித்ததை நான் கொண்டாடி இருந்து ஸ்தோத்திரம். விதவையின் கண்களை பூத்து போட பண்ணி பிள்ளை என் ஆதாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவரை சாப்பிட கொண்டோம். இதை படிக்கும் பொழுது பைத்தியம் முடிக்குது. இவ்வளவு பெரிய ஆளு, குடும்பத்தை பத்தி பேசுறான், பிள்ளைங்களை பத்தி பேசுறோம், அவன் மனைவி பத்தி பேசுறான். அவ்வளவுதான். அவன் என்னன்றான், ஒரு ஏழை வாஞ்சித்ததை நான் கொடாது இருந்துக்கிறேன்னா அவங்க என்ன ஆசைப்பட்டாங்களோ அதை நான் கொடுத்தனே அப்படின்றான். விதவையின் கண்கள் எனக்கு இது கிடைச்சா நல்லா இருக்கும், அது கொடுத்தா நல்லா இருக்கும்னு வாஞ்சி பூத்து போச்சான், கண்ணு பூத்து போச்சான். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கும் நான் விடலையே. தாய் தப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தை இந்த பணக்காரனுடைய ஆகாரத்தை சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிடுறது உண்டோ? எப்படித்தான் நான் இதுக்கு பதில் சொல்லுவேன்னு எனக்கு புரியல. என்னால முடிஞ்சது ஓரளவுக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடுறேன். ஒருவேளை எளியவனுக்கு என்னால எப்படி கொடுக்க முடியும், எப்ப கொடுப்பேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு முடியாத விதவைக்கு நான் எப்போ செஞ்சு முடிக்க போடணும், இந்த கேள்விக்கு நான் எப்படிப்பட்ட பதில் நான் கொடுக்க போறேன்னு எனக்கு புரியல. வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? போகும் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம்? தேவன் நன்மை வசதி கொடுத்து நமக்கு என்ன பிரயோஜனம் எனக்கு புரியல. என்னுடைய சாப்பாட்டை நான் பகிர்ந்துக்கிறேன். இன்னும் நிறைய கிளிப்ஸ் இருக்குது சார். ஸ்பெஷலி யோகு வாழ்க்கை உருக்கிடம் யோசிப்பேன். கர்த்தாவே, என் வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் ஜீவனை கொடுத்து என்னை பலப்படுத்த முடியுமானால் என்னால் என்ற காரியத்தை நான் செஞ்சிடுவே. வாஞ்சிக்கிறேன். எனக்கும் வருது. நான் பெரிய தர்பாரம் பெரிய அனுபவிச்சுட்டு பெரிய ஆளா ஆழது என்ன பிரச்சனை? இப்படி சில சூழல்கள், ஏழைகளையும் அனாதைகளையும் விதவைகளையும் நம்மெல்லாம் எப்போ காப்பாற்ற போறோம், அவங்களுக்கெல்லாம் எப்போ உதவி செய்ய போறோம்? இந்த ஒரு கேள்வி வந்துச்சுன்னா நான் எப்படி பதில் சொல்ல போறேன் யோசிக்கிறேன். என் சிறு வயது முதல் அவன் தகப்பனிடத்தில் வளர்ந்தது போல என்னோட வளர்ந்தான். நான் என் தாய் கற்பத்தில் பிறந்த முதல் அடிப்பட்டவர்களை கையிலாக கொடுத்து நடத்தினேன். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நடத்திருக்கிறான். ஒருவன் உடுப்பு இல்லாததினால் மடிந்து போகிறதையும் ஏழைக்கு மூட வஸ்திரம் இல்லாதிருக்கிறதையும் நான் கண்ட போது அவனின் ஆட்டு மயில் கம்பளங்களில அனல் கொண்டதினால் சொல்றான், குளிர்ல அவஸ்தப்பட்டவனுக்கு நான் போர்த்துக்கிறதுக்கு ஒரு அனல் மூட்டுற ஒரு கம்பளங்களை நான் கொடுத்தேன்றான். இன்னைக்கு நம்ம என்னத்தை செய்ய போறேன்னு ஒண்ணும் புரியல. உங்களை சொல்ல வரல, நான் என்ன சொல்லிக்கிறேன், என்னன்னா செய்ய போறேன், என்னன்னா உதவியா இருக்க போறேன். என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவலா இருக்கிறேன். நான் ஒரு கிறிஸ்டியன், நான் ஒரு பாஸ்டர். அதெல்லாம் எங்கேயா குப்பத்தொழில தூக்கி போடலாம்.
வாழ்ந்து காட்டுவான், வாழ்ந்து காட்டுவான். ஏழைகளையும் முடியாதவர்களுக்கும் உதவி செய்வான். அவன் இடை என்னை புகழாதிருந்தும், ஸ்தோத்திரம் கவனிங்க, அவனுடைய இடுப்பு என்னை புகழல கொடுத்தாரே, குளிருக்கு போட்டிக்கு கம்மி கொடுத்தாரே அப்படின்னு என்னை புகழல. ஒளிமுக வாசலில் எனக்கு செல்வாக்கு உண்டென்று நான் கண்டு திக்கற்றவனுக்கு விரோதமாக என் கையை நீட்டுதுன்னு உண்டானால், சிட்டி மெயின் என்ட்ரன்ஸ்ல நான் ஒரு பெரிய ஆளா இருந்தேன். ஆனாலும் திக்கற்றவனுக்கு விரோதமாக என் கையை நீட்டல. நானு என் கைப்பட்டை தோளில் இருந்து சரிந்து என் குயத்து எலும்பு முறிந்து போவதாக. அப்படிப்பட்ட நான் உடனே ஒருத்தனுக்கு ஏழைக்கு செய்யாத போயிருந்தா இந்த தோல் போட்டு அப்படியே கரண்டி கீழே விழுந்துட்டோம் அப்படின்றான். What a writing, what a writing, what a message. என்ன மனுஷர், என்னடா மனுஷனுடைய வாழ்க்கை, என்ன நம்முடைய சொத்து, என்ன சுதந்திரம், என்ன ஆஸ்தி ஆசீர்வாதம், என்ன ஒரு மகிமையான வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கை பாருங்க. It's a perfect example. We can learn, I can learn. அந்த ஏழைக்கு திக்கற்ற உதவி செய்யாம போயிருந்தா இந்த தோல் பட்டை அப்படியே கழுவி விழுந்து தோன்றானே, அப்ப நாம எவ்வளவு தூரம் செஞ்சவனா இருக்கணும். எதுக்காக நான் இதெல்லாம் படிச்சேன்னா, கர்த்தாவே என்னையா நான் இந்த உலகத்துல செஞ்சு சாகணும், என்னத்தையா நான் செஞ்சு முடிச்சுட்டு சாகணும், எது முக்கியமான கதை அத்தை நான் செஞ்சு முடிச்சுட்டு சாகணும், எது என்னோட வாழ்க்கையில முக்கியமான கதை, எதையா எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்துல கெஞ்சுறேன். என்னையா முக்கியம்? என்ன பெரிய ஸ்கூல் வச்சிருக்கிற பெருமையா, இல்ல பெரிய சர்ச் வச்சிருக்கிற பெருமையா? யாருக்கு அதெல்லாம் இதை விட என்னுடைய நித்திய ஜீவனுக்காக நான் என்னதான் செஞ்சு நான் சாதனையா பண்ணோம் சொல்லுங்க. அவனுக்கு அவ்வளவு செஞ்ச, அவன் இடை என்னை புகழாதிருந்தும், யாரும் புகழ நீ சொல்ல, நீ நன்மை செய்கிற சார், நீ பணத்தை கொடுக்குற, பொருளை கொடுக்குற, ஆசீர்வாதத்தை கொடுக்குற, நன்மை கொடுக்குற, உங்களோட யாரும் புகழறதில்ல, புகழ மாட்டாங்க. இப்ப சொல்லி நீ பேஜார்படாத, அழுவாத, துக்கப்படாத, கொஞ்சம் கத்தருக்குள்ள பெருமைப்படு. இதையாவது செய்ய கத்தர் உதவி செஞ்சாரு. அல்லேலூயா. இதையாவது செய்ய உதவி செஞ்சாரு. அது நான் செய்யலையே, நான் தான் வருத்தப்படணும், நீ எனக்கு வருத்தப்படுற, நான் வருத்தப்படுறேன். இன்னும் சில காரியங்கள் செய்யாத இருந்தேன், நான் வருத்தப்படணும், நீ வருத்தப்படாத. எவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை அந்த யோபு புத்தகத்துல வாசிக்கணும். அப்பா அப்பா அப்பா, நூத்து கணக்குல பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் தான் உங்களுக்கு சொன்னேன். நான் உன்னை பெற்ற தாய்க்கு செவி கொடு, உன் வயது சென்றவள் ஆழகும் போது அவளை அசட்டை பண்ணாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மரியாதை கொடு, தாய் என்ற ரெஸ்பெக்ட் கொடு, தகப்பன்ற ரெஸ்பெக்ட் கொடு. அவங்கள ஒரு மகிமையாக நீ பார்க்கணும், ஒரு மகத்துவமான உருவமாக நீ பார்க்கணும், ஒரு தெய்வமாக நீ பார்க்கணும், தேவத்தினுடைய ஸ்வரூபமாக நீ பார்க்கணும். இலக்காரமா இல்ல, அப்படியே ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் மாதிரி பார்க்கறது இல்லை, ஒரு ரொம்ப குணேசமான காட்டுறது ஆக்டிங் எல்லாம் கிடையாது, தேவையில்லை. மகிமை தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாய்க்கும் தகப்பனுக்கும் உன்னை விட நீ யார் அவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்க முடியும்? சரி, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, முடிக்கிற ஏசாயா 46:3-4 வாசிக்கிறோம். யாக்கோபின் சந்ததியாரே, நம்மதான் இஸ்ரவேல் சந்நிதியில் மீதியாகிய சகல ஜனங்களே, நம்மளதான் எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றின முதல் உங்களை ஏந்தி கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். உங்களுக்கு தெரியல, அவர் தாங்கி இருக்கிறார். நம்மளுக்கு தெரியல. உங்கள் முதியோர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். உங்களுக்கு தெரியல.
இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். ஆண்டவர் சொல்றார், நான் அப்படி செய்து வந்தேன், தாங்கினேன் என்றார். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன். தயவுசெய்து என் மைண்ட்ல ஆண்டவர் கொடுத்த இந்த பாரம் உங்கள் உள்ளத்துல இருக்கட்டும். ரொம்ப விசேஷமான சொந்தம் பந்தம் சபை உங்களை பார்த்து கேவலமா திட்டுறாங்க, பொல்லாத கேட்கறாங்கன்னா பிசாசு பிடிச்சிருக்கு, பிசாசுக்கு துக்கப்படுத்துறாங்க. நீ ஒண்ணு வழி பண்ண, அவங்க பேய் பிடிச்சிருக்கு. பேய் உன்னால பார்க்க முடியல தானே, கரியேறு கொள்ளை இல்லை, அதை பார்த்து ஒரு என்ன ஆகுது? அந்த கரியர் நீயா பாக்குறது? கண் எதிரிலே பார்க்கல, கண் எதிரிலே பார்த்து தானே இருக்கிற, உன்னை காட்டு இருக்கிறாங்க. அதான் பேய். இந்த உருவத்திலையும் வருவான், ஆமா வந்து தான் இருக்குது. ஆண்டவராலே ஜெயிப்பிக்கப்பட்டார். உலக மனுஷனுக்கு உரிமை கட்டது போட்டார், ஆனால் ஆவிக்குரிய மகிமை நான் இது நிரப்பி இருக்கிறார். அதை நம்ம காப்பாற்றிக்கலாம். நான் சிம்பிளி ஒரு மெசேஜ் கேட்கணும், ஊறணும், மனசுல ஊறணும், மனசாட்சியில வந்து உட்காரணும், வாழ்க்கை மாற்றப்படணும். கர்த்தர் ஒருவேளை உங்களை பலப்படுத்துவாரானால், கர்த்தர் உங்களை உயர்த்துவாரானால், ஏழைகளை இல்லாதவர்களை விதவைகளை நினைவு கூறுங்கள். ரட்சிப்புக்குள் இருக்கிறவர்களை நீங்கள் கட்டி அமையுங்கள். கேட்டேன், இதெல்லாம் வேணாம், கொஞ்சம் சீரியஸ் ஆயிடுங்க. உங்களை கர்த்தர் அற்புதமா ஆசீர்வதிக்க போறார், ஒரு நன்மையால் நிரப்ப போகிறார். வாங்க வாங்க ஐயா, லைட் எல்லாம் போடுங்க ஐயா, கொஞ்சம் ஓடுவாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் நம்ம தேவ சமுத்திரம் எல்லாரும் கடந்து வரலாம். ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு நன்றி ராஜா. நாளை வேளையில தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹalleluya. கர்த்தருக்கு நன்றி சொல்லி நம்ம விதமாக கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். உங்க சரீரத்தை நீங்க அது கர்த்தரை திரும்ப. ஹalleluya. உங்க சரீரம் அவ்வளவு வெளியேற பெற்றது. அது மண்ணிலிருந்து உனக்கு உருவாக்கப்பட்டது உண்மைதான். ஆனா அதுக்குள்ள கர்த்தருடைய மகிமை இருக்கு, உங்களுக்குள்ள கர்த்தருடைய மகிமை இருக்கு, உங்களுக்குள்ள கர்த்தருடைய ஜீவன் இருக்கு, உங்களுக்குள்ள கர்த்தருடைய வேண்டியான காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹalleluya.
தந்துட்டாரே. இவ்வளவு அதிசயமாக விசித்திர வினோதமாய் கர்த்தர் நம்மை படைத்தாரே. வசனத்துல வாசிக்கிறோம், தேவ தூதனிலும் சற்று சிறியவனாக்கினார். அவ்வளவுதான். ஹalleluya. இந்த மேன்மையான, இந்த மகிமையான, இந்த கிருபையான, ஓ ஸ்தோத்திரம், அதிசயமான சரீரத்தை வைத்து நம் கர்த்தருக்காக என்ன செய்ய போறோம்? இன்னும் நம்ம உலக பிரகாரமாக எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை உண்போம் என்று அழிந்து போற காரியங்களுக்காகவே சிந்தித்து ஸ்தோத்திரம், நானே என் குடும்பம் சுயநலமா இருக்கிறோமா? நான் நல்லா தான் போதும் நினைக்கிறோமா? யோபு என்னெல்லாம் செய்தார் பாத்தீங்களா? அவர் செய்தபடினால தைரியமா சொல்றாரு, நான் செய்யலன்னா அந்த தோள்பட்டை கழட்டி விழுந்துன்னு சொல்றாரு. இவ்வளவு ஒரு உறுதி ஏதோ செய்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம கர்த்தருக்காக என்னத்தை செய்கிறோம்? ஏழைகளுக்கு என்னத்தை செய்கிறோம்? முடியாதவர்களுக்காக நம்ம என்னத்தை செய்கிறோம்? நமக்கு இருக்கிற பணம் கொஞ்சம் கூட கொஞ்சம் நம்ம ஹெல்ப் பண்ணலாமே. நமக்கு என்ன இருக்குதோ அதுல இருந்து கொஞ்சம் உதவி செய்யலாமே. அதை கர்த்தர் விரும்புகிறார் அல்லவா? அதற்காகத்தானே கர்த்தர் நம்மை அபிஷேகித்தார். அதற்காகத்தானே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அதற்காகத்தானே நம் கர்த்தருக்கு விசேஷித்த ஆவியும், ஓ விசேஷித்த பணத்தையும், பொருளையும், செல்வத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே. கர்த்தருக்காக நாம் செய்யலாம். தேவ மகிமைக்காக நம் கிரியைகளை நடப்பிக்கலாமா? கர்த்தருடைய பிள்ளையே, ஒன்று மட்டும் மறந்து விட வேண்டாம். உன் சரீரம் வெளியேற பெற்றது. இந்த சரீரம் விசேஷமானது. நாடி நரம்புகளிலே கர்த்தருடைய ரத்தம் பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. சின்ன சின்ன வருகிற பலவீனத்தை குறித்து நீ சோர்ந்து போகிறாய் கர்த்தருடைய பிள்ளையே. நீ சோர்ந்து போக வேண்டாம். உனக்குள்ள கர்த்தருடைய மகிமை இருக்கு. உன்னுடைய ரத்தத்திலே கர்த்தருடைய ரத்தம் பாய்ந்து கொண்டிருக்கிறது. நாடி நரம்புகளிலே கர்த்தருடைய மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களை நீர் எவ்விதமாய் உருவாக்கி இருக்கிறீர், எப்படி படைத்திருக்கிறீர் என்பதை ஒருமுறை கூட நாங்கள் சிந்தித்து பார்க்கும்படி கர்த்தர் இந்த கால வழிகளுக்கு ஆசீர்வதித்ததற்காக நன்றி ராஜா. அப்பா, செய்தி கொடுத்தார் அந்த அருமையான ஊழியக்காரருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் போதகரை கர்த்தர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஒரு விலையேறப்பட்ட செய்திகளை கொடுத்து கொண்டிருக்காங்க ராஜா. ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஞானத்துக்காய், கிருபைக்கு, அறிவுக்காய் நன்றி சுவாமி. இந்த வெளிப்பாடுகளுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நீர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, எல்லா நன்மையினால் ஆசீர்வாதங்களால் நிரப்புவீராக ராஜா. அவருடைய எல்லா வாஞ்சை கர்த்தர் நிறைவேற்றுவீராக ராஜா. திருப்தியாக்குவீராக. எங்களை தாழ்த்துகிறோம், அணைக்கப்படுகிறோம். இந்த பிள்ளைகளுக்கு நன்றி. காணிக்கை நீர் ஆசீர்வாதம், தசமகத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. கொடுக்கிறது மர்ம வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தருளுவீராக ராஜா. ஆண்டவரே, ஸ்தோத்திரங்களை பாத்திர நிரம்பி வழியும்படியாக ஆசீர்வாதங்களை குருவிகளை கர்த்தர் கொடுப்பீராக. யாருடைய அன்பின் கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.